ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த வில்லியோட கையில் அந்த ஜாரை கொடுத்துட்டு அவள் அந்த மலையிலேருந்து கீழே குதிச்சிருந்துருப்பா. அந்த வில்லிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்லர் தான் வரான். அவன்கிட்டவ புலம்புறா, ஐயையோ நான் அவளை பிடிச்சி தள்ளி விடல, அவன் என் கையில் எதை கொடுத்துட்டா அப்படின்னு. பதட்டத்தில் அதை வேற பார்த்தீங்கன்னா கீழே போட்டுட்ருக்கா. அந்த இடத்துக்கு இந்த ஹீரோவோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவனும் ஷபாவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு, நீ தான் அந்த கல்ப்ரட்டா அப்படின்னு. இல்லை சத்தியமாக நான் கிடையாது, ஹீரோயின் தான் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்தான், நான் அவளை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். அப்படியா, சரி அவள் எங்க? அவள் வந்து என் கையில் அந்த ஜாடியை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து எட்டி பார்க்குறான், இப்போ நீ சொன்னதை ரிப்பீட் பண்ண அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பிட்டே இருக்கா. இல்லை, அவள் வந்து என் கையில் அந்த ஜாடியெல்லாம் கொடுத்துட்டு அவள் வந்து கீழே விழுந்துட்டா. ஆமாம் உண்மைதான், நம்புங்க அப்படின்னு. எப்படி இதெல்லாம் இவங்க நம்புவானுங்க? ஸோ அவளை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பட்லர் பார்த்தீங்கன்னா ஷபாவோட மூஞ்சியை பார்க்குறான். அவள் மூஞ்சி வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. என்னடா அக்கா கறி மேலேருந்து கீழே விழுந்திருக்கா அப்படின்னா, இவள் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் இருக்காளே, ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயினை தேடி ஆகணும் அப்படி. மேலேருந்து அவள் கீழே விழுந்தா அப்படின்னா ஒரு எலும்பு கூட தேராது, அவளை போய் எங்கிட்ட தேட போகிற, போய் வேலையை பாரு அப்படின்னு. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கீழே வர ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே லேண்ட் ஆகி உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா யான் உட்காந்து புக்கெல்லாம் படிச்சுட்ருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்படியே விறுவிறுன்னு பக்கத்தில் வந்துட்டுருக்கா. ஏ காட்டுப்பூனை, என்ன இந்த சைடு அப்படின்னு. அதை நான் கேட்கணும், ஒரு பிரின்ஸாக இருந்துட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒழிஞ்சிட்ருக்கீங்க? நான் கொஞ்சம் தனிமையை தேடி வந்தேன், வேற ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் உன்னை இவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறேன், அதுக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாமே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கா. சரி டென்ஷன் ஆகாத. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஏறி வந்துடுறானுங்க. இவன் சொல்லிட்டு இருக்கான், ஏமா நன்றினா என்னன்னே தெரியாதம்மா, உன்னை எத்தனை தடவை நான் காப்பாற்றிருக்கேன், ஒரு தடவைனாச்சும் திருப்பி எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, டைம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தான் தெரியுமே இந்த விஷயம் இப்படித்தான் போய் விழுகும் அப்படின்னு. அவளோட தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கால, அவளை தூக்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு லூஃபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வரா. ஸோ அவளும் புலம்பிட்டே இருக்கா, அக்கா ஷபாவை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி. சரி நீ பயப்படாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வாண்டடாகவே அவங்களோட பிளேஸுக்கு வந்துட்டுருக்காங்க. இது சரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் கூலிங்கான விஷயங்களை சாப்பிட்றது, கூலிங்காக இருக்கிற இடத்துக்கு போகிறத இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா திரும்பவும் கண் பார்வை போனாலும் போயிடும் அப்படின்னு. இவனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் வந்து அந்த மலையிலேருந்து கீழே குஸ்டா அப்படின்னு, அதெல்லாம் அவள் சாக மாட்டா, அவளை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு. அப்போது இன்னொரு செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டு இருக்கான், அவங்களோட தாத்தா கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த இடத்துக்கு அந்த வில்லன் வந்துட்டுருக்கான். நீ ஒரு சாதாரண மெய்டு, எதுக்கு நீ எனக்கு அகைன்ஸ்டாக சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ, உனக்கு புரியலையா? டே, அவளுக்கு கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுங்க, அவளுக்கு புரியலையாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நிறைய சோல்ஜர்ஸு அப்புறம் அந்த பட்லர் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோனை பற்றி தெரியாமல் அவள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மீதின்னு மிதிச்சுட்டு அந்த பட்லரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு லாக் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா கையை தட்டி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இதனால தான் உன்னை ஹீரோ ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிறானோ அப்படின்னு. இங்கே பாருங்கள், என்னோட லைஃப்பை நல்லபடியாக அமைதியாக வாழணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் எதுவுமே பண்ண கிடையாது. நான் ஹீரோவுக்கு பெட் சாம்பராக ஆனது அந்த வில்லிக்கு பிடிக்கல, எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தா, அதனால தான் நான் அவளுக்கு அகைன்ஸ்டாக மாறினேன், உங்களுக்கும் அகைன்ஸ்டாக மாறிட்டேன் போல அப்படின்னு. ஒரு நிமிஷம் இரு, நான் தான் அவளுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்கால. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஹீரோக்கு உன் மேலெல்லாம் சுத்தமாக அக்கறையே கிடையாது, நீ வந்துட்டு அங்கே என்ன பண்ண அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. உன்னோட தங்கச்சி வந்து சொல்லிட்டா நீ என்னென்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு. அதனால் ஒன்றா அங்கேருந்து தூக்கிட்டானுங்க. ஸோ நீ இங்கேருந்து போகிறதுக்கு வழியே கிடையாது, இங்கே தான் சாகணும், உண்மையை சொல்லு அப்படின்னு.
சரி, நான் உண்மைய சொல்றேன். ஆனா, அந்த வில்லி இங்க வரணும். ஏன்னா, நான் சொல்ற விஷயங்கள நீங்க நம்ப மாட்றீங்கல்ல. ஆனா, அவளே அவ வாயால சொன்னானா, நம்புவியல அப்படின்னு. சரிடா, அந்த வில்லிய கூப்பிடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவ மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஏன்னா, கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு மாத்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பானுங்க போல. அதனால அவர் வந்து உயிர் தப்பிச்சுட்டாரு. இவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. "நீ எதுக்கு அவள உன் பக்கத்துல வச்சிருக்க? அதுவும் அவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே நல்லா வருது. அவளோட பாஸ்ட் எதுவுமே தெரியல. அது ரொம்பவே டேஞ்சரு. ஒரு வேள அவ ஸ்பையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு" அப்படி. இல்ல, அவ அந்த மாதிரி கிடையாது. அவளுக்கு நான் நெறைய சிட்யூவேஷன கிரியேட் பண்ணி குடுத்துருக்கேன். பட் அவ வந்துட்டு எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ணது கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்பவே லாயலா தான் இருக்கா. அதனால தான் இந்த ஐஸ் ஆஃப் காடுக்கு அவ ஸ்பையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் இவ்வளோ விஷயங்களுமே பண்ணேன். அவள ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு. ஆனா இந்த தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த சைடு அந்த வில்லன காட்டுறாங்க. வில்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அதான் அவ வந்துட்டாளே! நீ என்ன பேசணுமோ பேசு அப்படின்னு. ஆனா அவ பார்த்தீங்கன்னா, நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "ஆமா நீ என்ன பண்ணுன? ஹீரோ என்ன அங்க வேலைய விட்டு தூக்கிட்டான். இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு. எத? உன்ன வேலைய விட்டு தூக்கிட்டானா? வேலைக்காரியா இருந்துட்டு இளவரசியா மாறணும்னு நெனச்சா இந்த மாதிரி தான் ஆகும். அதான் பிளான் பண்ணி என்ன தூக்கிட்டீல்ல. இதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல இருந்து நீ நல்லா ஜாலியா இருப்ப. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலப்பா. எப்படி 2 சைடுமே நீ மேனேஜ் பண்ணுவ? இவனுக்கும் வேலை பார்க்கணும், அவனுக்கும் வேலை பார்க்கணும்ல அப்படின்னு. என்ன பேசிட்டு இருக்க? இவ ரொம்ப டென்ஷன் ஆகி, இவ பார்த்தீங்கன்னா கத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. உன்ன நான் கொலை பண்ண போறேன்டி அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. கத்திய கீழ போடுறி அப்படின்னு. அவ பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. இவ கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ஆளு. அவ பேசியே மடக்கிருவா. அவ பேச்ச கேட்காதீங்க அப்படி இப்படி. நீ இன்னும் சொல்லவே இல்ல. எப்படி உனக்கு தெரிஞ்சுச்சு? நான் தான் இவளுக்கு சில வேலைகள குடுத்து ஹீரோவ கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்றதுன்னு. இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ஹீரோட ரூம நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. என்னால முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வில்லன் வந்து பண்ண சொல்றான். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டுது. இல்ல நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல அப்படின்னா, அவ பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்காக என்ன அங்க வேலைய விட்டு தூக்குனாங்க? உன்னால தானே, உன்னோட அழகுல மயங்கி தானே அப்படின்னு. இல்ல. அவர் உன்ன வேலைய விட்டே தூக்கி இருந்திருக்க மாட்டாரு. அவரு உன்ன தான் நம்புவாரு. என்ன நம்ப மாட்டாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா இந்த வில்லன் தான் உருவாக்குனான் அப்படின்ற மாரி ஃப்ளோல உண்மைய சொல்லிர்றா. அவ்வளோதான். அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கால்ல போய் விழுந்துட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவள எங்கேயாவது கொண்டு போய் வித்துருங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்கிட்டயும் பேசி பார்க்குறா. உனக்கு ஹீரோ தான் எதிரி. எனக்கும் அவன் தான் எதிரி. ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. ஏண்டி நான் உன்ன நம்பவே நினைக்கிறியா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அப்படியே வெட்டுற மாரி வந்துட்டு இருக்கான். அந்த டைமு யாரோ ஒருத்தவங்க அந்த கத்திய பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டா கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த எட்ஜ் போய் செவத்துல அடிச்சு ரிட்டர்ன் ஹீரோயின குத்துற மாரி வந்துட்டுருக்கா. அப்ப யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கத்திய அப்படியே ஹோல்ட் பண்ணி புடிக்கிறாங்க. கையிலேருந்து பயங்கரமா ரத்தம் வருது. வேற யாரும் கிடையாது. யான் தான் வந்திருக்கு. வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே தலைவலியா இருக்கு. "ஐய்யய்ய! நீயுமாடா? நீ எதுக்குடா இங்க வந்த?" அப்படின்னு. "இங்க பாரு, மரியாதையா இவள ரிலீஸ் பண்ணு. நீயும் நானும் கசின்ஸு. உன் கூட நான் சண்டை போட விரும்பல" அப்படி. அவனும் பார்த்தீங்கன்னா, "ஆமல்ல, நீயும் நானும் பிரதர்ஸ் தானே" அப்படின்ட்டு விட்டுறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவனோட கையில அடிபட்டுருக்கும்ல. அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கான். அங்க ஹீரோயினும், ஷபாவும் தான் நின்னுட்ருக்காங்களா, "என்னம்மா என்ன மறந்துட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஸோ அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே வணக்கம்லாம் சொல்லிட்டுருக்கா. ஹீரோ உன்ன நல்லபடியா பார்த்துக்கறல அப்படின்னா, "கண்டிப்பா நீ என்கிட்ட வந்துரு. நான் நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு, மருந்தெல்லாம் எடுத்து குடுத்துட்ருக்கு. இவ வாங்க மாட்றா. அமைதியாவே நிக்கிறாளா. ஷபா பார்த்தீங்கன்னா, வேகமா வாங்கிக்கிறா. "சரி, நீ உன்ன பார்த்துக்க, நான் போறேன்" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இத ஷபா பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. யான் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். "இங்க பாரு, எங்களுக்கு நீ வேலை செய்யணும். நாங்க சொல்றத நீ கேட்கணும்" அப்படின்னு. "இங்க பார்றா, என்னால பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டுருக்கான், "ஹீரோயின் ரிட்டர்ன் வந்துட்டா. உங்களுக்கு டீ எல்லாம் வந்து சர்வ் பண்ணு" அப்படின்ற மாரி சொன்னா, "என்னால முடியாதுன்ட்டா" அப்படின்னு. "எல்லாம் எதிர்பார்த்தது தானே" அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டுருக்கா. நேரா அந்த வில்லி இருக்கால்ல, அவளோட ரூம்குள்ள தான் வந்துட்டுருக்கா.
என்னம்மா சௌக்கியமா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவள் வெறுப்பாயிட்டு இருக்கா. என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிரு அப்படி இப்படின்லாம் கெஞ்சிட்டு இருக்கால. நீ தானே என்னோட பிரதரை கொலை பண்ண, நான் எதுக்குடி உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு. இல்லை இல்லை, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. நான் ஒன்றும் உன் பிரதரை கொலை பண்ணலை. என்ன இதெல்லாம் பண்ண வச்சதே அந்த வில்லன் தான். நான் ஒரு சாதாரண மெய்டு ஒன்றை மாதிரி. அவனுங்க இந்த மாதிரி வேலை கொடுக்கும்போது நான் பண்ணி தானே ஆகணும். என்னோட நிலமை உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு. சரிடி, நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் என்னோட பிரதர் உன்னை மன்னிப்பானா? கண்டிப்பாக மன்னிப்பான். அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, உனக்கு நான் ஒரு கடைசியாக வாய்ப்பு தரேன். இந்தா, இதில் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கான ஐடி ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது, இங்கேருந்து தப்பிச்சு போ அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் கூப்பிட்றா, ஒரு நிமிஷம், இந்த ஜெயிலை விட்டு போனதுக்கப்புறம் நீ எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறா. ஸோ இவனும் அப்படியே தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு அந்த மூட்டையை கலட்டுற. அதில் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் அந்த மேடெல்லாம் போகிற ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. பார்த்தோன்னா வெறுப்பாயிட்டு இருக்கா. எம்பிட்டு தைரியம், நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கால. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீ தானடி, உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு. அப்போது ஒரு வண்டி வர மாதிரி சத்தம் கேட்குது. இவனும் பார்த்தீங்கன்னா நடுவில் போயிட்டுருக்கா. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு. அந்த வில்லன் தான் வந்திருப்பான் போல். ஒரு இடத்துல நின்று 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் உங்களை ட்ரிக்காக ஏமாற்றிட்டா, அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம், என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு லாயலாக தான் இருக்கேன் அப்படின்னு. சரி, இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அவள் தான் அங்கேருந்து தப்பிச்சு போக சொன்னா, இதில் ட்ரெஸ் அப்புறம் இந்த ஐடி கூட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவே கைப்பட எழுதி ஒரு ஸ்டாம்பை வந்து குத்தியிருக்கான். அதாவது இந்த பார்டர்லேருந்து போகிறதுக்கான ஐடி போல், அது ஹீரோ மட்டும்தான் கொடுக்க முடியும். இதை பார்த்த உடனே, ஓ, ஹீரோ தான் உன்னை காப்பாத்துறானா, அந்த அளவுக்கு அவனுக்கு உன்னை பிடிக்குமா அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஐயையோ, நம்மளை திரும்பவும் இவ மாட்டி விட்டாளா அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியாம்மா, வா வா இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் உட்கார்றா. கத்தி எடுத்து ஒரே சொருகு தான். இவளை ஹீரோயின் தான் கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுங்க அப்படின்னு அவளை பார்த்தீங்கன்னா தூக்கி ரோட்லேயே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஸோ இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும் போல். அந்த ஐடி மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிறா. கடைசியாக நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீ திருந்தவே இல்லை, உனக்கு இது வேணும் தாண்டி அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோவையும் உங்கள் பிஏவையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தங்கியிருக்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க ஹீரோயின் எங்கே அப்படின்னு. அவள் வந்து முன்னாடி தூங்க போயிட்டா. சரி, அவள் எங்கே இருக்காளோ அங்கே கூட்டு போ அப்படின்னு. இவங்க எல்லாரும் இங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மேடம் இப்போ தான் ஜன்னலை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டுருக்காப்புல. இந்த சைடு இவங்க கதவை திறந்து உள்ளே வந்துட்டுருக்கானுங்க. இவ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாத்தையுமே இழுத்து போத்தி படுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்குறான். இவனும் அப்படியே லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறான். என்னாச்சு, ஏன் இந்த டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது, போய் டீ எல்லாம் எனக்கு போட்டுத்தா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து அப்படியே போத்திட்டு தான் உட்காந்துட்ருக்கா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கான். எனக்கு இப்போவே டீ வேணும் அப்படின்னு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் பாருங்க. அவள் வந்து அந்த நைட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டிருந்துருப்பா போல். ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறா. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு திரும்பிக்கிறான். எனக்கு ஒன்றும் டீ எல்லாம் வேணாம், நீ தூங்கு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறா. அப்படியே கீழே காட்டுறாங்க. இப்போ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அந்த கட்டிலுக்கு கீழே தான் வச்சுருக்கா. இதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க கிட்ட அவ சொல்கிறா, அந்த வில்லி வந்து செத்து போயிட்டா அப்படின்னு. அவள் ரொம்பவே டஃப்பான ஒரு பொண்ணாச்சு, அவளுக்கு கும்ஃபு கராத்தே எல்லாமே தெரியுமே. என்ன நினச்சிட்டு இருக்கா நம்ம அக்காவை, நம்ம அக்காவுக்கு இதெல்லாம் அசால்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஷபா வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு மயக்கத்தில் இருக்கும்போது அந்த வில்லனும் பட்லரும் பேசின விஷயங்களை கேட்டேன். அவனுங்க அந்த ஹெட்லேடியோட பாடியை தேட போகிறானுங்களா. அந்த பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக வந்து அழிச்சிருவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இவன் சொல்கிறான் போதும் எழுதாத அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருக்காளா. ஸோ அப்படியே கையை பிடிக்க போகிறான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அவனோட நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி வச்சு விட்டுட்டு இருக்கா. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்புறமாட்டி கதர். நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தியில்ல, அப்போ நீ ஏதாவது வினோதமாக பார்த்தியா, அதாவது நடந்ததா அப்படின்னு. அதாவது அந்த வில்லி இறந்து போனதை பற்றி கேட்குறானா என்னன்றது தெரியல. இவ பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. இல்லையே, நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு.
இதுக்கப்புறம் நான் உனக்கு சில ட்ரெய்னிங் எல்லாம் குடுக்கணும் அப்படின்னு கண்ண பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு, நெறைய ஃப்ளவர்ஸ் அப்புறம் ஃபுட் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கான். அத ஸ்மெல் பண்ணி இவ ஒண்ணு ஒண்ணா சொல்லணுமா. இது ஏன் பண்றான் அப்படின்னா, ஒரு வேளை இவளுக்கு கண் பார்வை போயிருச்சு அப்படின்னா, எப்படி வந்துட்டு இவ சர்வை பண்றது அப்படி. சரி இன்னைக்கான டாஸ்க்கு நம்மளோட கார்டன்ல வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷான துலிப் ஃப்ளவர் இருக்கு. அத நீ கண்ண கட்டிட்டே போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். இவளும் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த தோட்டத்தில் அழகழகா ரொம்ப சூப்பரான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யுவான் தான் வந்திருக்கான். ஸோ கரெக்டாக இவளோட கையில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். ஏய் யாரா நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போடா அப்படின்னு. ஏய் இரு நீ என்ன கண்ணை கட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க, வா நம்ம ஹைட் அண்ட் சீக் விளாட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்குமே அப்படின்னு இவனும் விட்டுறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் போய் நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக இவ வந்துட்டு அந்த டைரக்ஷன்லாம் திரும்பிட்டு இருக்கு. ஒரு வேளை இவளுக்கு கண்ணு தெரியுதோ அப்படின்னு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே தண்ணியெல்லாம் இருக்குது. அந்த சைடு வந்துட்டு இருக்கான். கரெக்டாக இவ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறா. சரி இவளை நம்ம தள்ளி விட்டுறலான்னு சார் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணா. அவள் பிடிச்ச அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டுறா. அவ்வளோதான் அவன் பயங்கர வெறுப்பாயிட்டு இருக்கான். ஏய் ஏய் இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்க, நான் யாரும் தெரியுமா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கழட்டிட்டு பார்க்குறா. சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரில, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு. எவ்வளோ திமிரு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப, உன்னை பாரு நான் வந்துட்டு தூக்கிட்டு போய் உன்னை டார்ச்சர்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஒரே முறுக்கிட்டு இருக்கா. ஐயையோ எனக்கு வலிக்குது விடு விடு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவளுக்கு சிரிப்பு தான் வருது. சரி இங்கேருந்து போகலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. மரத்தில் பார்த்தீங்கன்னா யான் உட்காந்துட்டு இருக்கான். என்னம்மா என்ன இந்த சைட் போயிட்டுருக்க, நீ என்னடா மரத்தில் உட்காந்துட்ருக்க, கீழே வந்து செத்து போயிடாத. ஐயையோ என்னை நினச்சி வருத்தப்படுறியா, எனக்கு தெரியுமா உன் மனசில் நான் இருக்கேன்றது தெரியும் அப்படின்னு. ஐயைய தெரிஞ்சிட்டான் அப்படின்னா அவள் ரிட்டன் போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா மண்டையிலேயே உன்னத்தை விட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான் அவள் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வளர்ப்பானே, அது வந்து ஹீரோ மேலேயே கக்கா போயிட்டுருக்கு. நீ ரொம்பவே கெட்ட பையன் அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. நீ பண்ண வேலைக்கு உனக்கு இதாண்டா பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு. அடடா நீ சிரிக்கும்போது எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா, என் ஹார்ட்டையே நீ கொள்ளையடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் வேற அப்படின்னா அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவளை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்ற மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் யுவானு யானு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு மெய்டு ஒருத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காள்ல, நீ கூட ட்ரெயின் பண்ணுறியே, அவள் எனக்கு வேணும் நீ என்கிட்ட கூட அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டா ரெண்டு பேரும் ஏன்டா ஒரு பிள்ளைக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு கண் பார்வை இன்னுமே சரியாகலை இல்லை, அது வரைக்கும் அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவும் யானும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். மொத்தம் 6 பிரின்ஸ் பார்த்துருப்போமா, நம்ம ஹீரோ, யானு, அப்புறம் அந்த வெய்யி, வில்லனு, அப்புறம் அந்த ஜூ, அப்புறம் யுவானு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிட்டி பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சிட்டியை வந்துட்டு இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம யான் பார்த்திங்கன்னா அவனோட சிட்டியில் இல்லாமல் ராஜா இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் தான் இருந்துகிட்ருக்கான். இவனுக்கு வந்துட்டு அவனோட சிட்டிக்கு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இந்த ராஜா, அப்புறம் அந்த கான்கியூபெயின், அந்த பிரின்சஸ்ஸு, இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா இவனை விடவே மாட்டானுங்க. அதனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்கான். நீ வந்து அந்த பிரின்சஸ் கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோ, அவளை நீ ஏமாற்றி நம்ப வச்சு தான் இங்கேருந்து போக முடியும், இல்லைனா நீ இங்கே தான் கிடக்க முடியும் அப்படி. சரி ரொம்ப நேரமாக ஏன் உனக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்க, உன் கண்ணு சரியாயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்படியே கையை முன்னாடி கொண்டு வரானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்ருக்கான். ஏன்பா என்ன விஷயத்துக்கு இப்படி நடிச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. நீ என்னோட பிரதர் தான், ஆனால் உங்ககிட்ட எல்லா உண்மையெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கான்கியூபைனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்திருப்பான். இந்த கான்கியூபைன் கிட்டமே கேட்டிருந்திருப்பான் போல. நீ விசாரிக்கிற மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருந்திருக்கா, பட் அவளை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு வந்து லூ அப்படின்றவங்களோட பொண்ணு தான், ஆனால் அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு சின்ன பிரச்சனையில் அவள் ஆற்றுல விழுந்து இறந்து போனதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. என்னடா இது என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு ஷபாவை கூப்பிட்டு விசாரிக்கிறான். உண்மையை சொல்லு, ஹீரோயின் வந்து உன்னோட உண்மையான அக்கா தானா அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா சொல்லி இல்லை அவள் வந்து எங்கள் உண்மையான அக்கா இல்லை அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இவ வந்து அந்த லூவோட பொண்ணாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ், அப்புறம் அந்த பிரின்சஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கா.
அப்படியே கால் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறா. ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. ஸோ அத அந்த பிரின்சஸ் வந்து எடுக்க போறாங்களா, கரெக்ட்டா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ அப்படியே எடுத்துக்கிறா. இது எலியெல்லாம் கொலை பண்றதுக்கான ஒரு பாய்சனு. இத தொட்டா கூட இறந்து போயிருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிறாங்க. "என்னத்தா சொல்ற?" அப்படின்னு. அந்த இடத்துக்கு யுவான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். "ஏய் ஜிஞ்சர் நீயும் வந்திருக்கியா?" அப்படின்னு. "எது? நீ தான் ஜிஞ்சரா? நீ தான் அந்த காட்டு பூனையா?" அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இவளுக்கு எப்படி நம்ம பேரு தெரியும் அப்படி. யுவான் பார்த்தீங்கன்னா, ஏதோ பேசி சமாளிச்சு அந்த பிரின்சஸ உள்ள கூட்டிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ யான் கிட்ட போய் இவ ரொம்ப ஆசையா பேசிட்டு இருக்கா. ஆனா அவனோட கண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மேல தான் இருக்கு. யார பார்க்குறான் அவன் அப்படின்னு அவ திரும்பி பார்க்குறா. அங்க ஹீரோயின். அவ்வளோதான் பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. ஸோ அவளோட இடத்துல போய் உட்காந்துட்டு, "ஆமா நீ நல்லா டீ எல்லாம் போடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. எனக்கு டீ எல்லாம் போய் போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த டீ எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கா. யானோட கண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த பிரின்சஸ்க்கு தான் வயிறெல்லாம் எரியுது. இவளும் பார்த்தீங்கன்னா, எல்லா பிரின்ஸுக்குமே கொண்டு போய் அந்த காஃபி எல்லாமே குடுத்துட்டு இருக்கா. அப்ப வேணுக்குனுமே அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா, வம்பிழுத்துட்டு இருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கான். இது வந்து சென்ட்டு. இப்ப கூட ரீசென்ட்டா எங்க தாத்தாவோட பிளேஸ்ல செத்து போணுச்சுங்களே அந்த மெய்டுங்க. அது கூட தான் இவளோட அக்கா. அவளோட பிளட்ட வச்சு தான் இந்த சென்ட்டே நாங்க மேக் பண்ணோம். யானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ள வெறி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசுவான். இந்தா நீயும் மோந்து பாரு அப்படின்னு ஹீரோயின்ட்ட வேற குடுத்துட்டு இருக்கான். அவளுக்கு அவ்ளோ வெறி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு அப்படியே அத வாங்கி கையில பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீப் மாதிரி வச்சிருக்கு. அத பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல அப்படியே தடவி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இத ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஏன்னா அவ அந்த டவல்ல அந்த எலி பாய்சன் சொல்லிட்டு ஒண்ணு எடுத்திருப்பாள்ல, அந்த துணியில அந்த பாய்சன தடவி இருந்திருப்பா. அத பார்த்தீங்கன்னா இந்த வில்லனோட பாக்ஸ்லயுமே தடவுறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறானா என்னன்றது இப்போதைக்கு தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "நீங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு பெர்சனா தான் இருக்கீங்க. பட் எனக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ற மைண்ட் செட் இல்ல. நான் இங்கேருந்து போறேன்ட்டு" போயிர்றா. அப்படியே அந்த பிரின்சஸ காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட நின்னுட்டுருக்கு. ஏன்னா ஹீரோயினே தானே யான் பார்த்துட்டு இருந்தா. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வராங்க. இவளும் ஆசையா திரும்பி யான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்க அந்த வில்லன் தான் வந்திருக்கான். அவன பார்த்தோன்னே இந்த அம்மாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாயிட்டு இருக்கு. "நீயா? நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையா தான் அவட்ட பேசிட்டு இருக்கான். இவள வந்துட்டு இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. கோல்டு ஃபெஸ்டிவல்லாம் வருது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நான் கொண்டு வரேன். உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறா. என்ன என்ன நீ என்ன யோசிக்கிற? ஒரு வேளை அந்த ஹீரோயினை நீ கொன்றுவியா? அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா லுசுத்தனமா உளம்பிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது இன்டைரக்டா நீ அவளை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இவனுக்கு அது புரியாம இல்ல. இவன் பார்த்தீங்கன்னா நக்கலா சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு எதிரியா தான் மாறிட்டு இருக்கா. இதனால இவளுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, "என்ன ஆளெல்லாம் கம்மியாக வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே?" அப்படி. எல்லாருமே அந்த லேக்கை தான் க்ளீன் பண்ண போயிருக்காங்க. அதுக்குள்ளே ஏதோ பாடியெல்லாம் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஷபாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஆத்தாடி என்ன என்ன இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. நேரா அவங்க அக்காவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயினும் லூஃபாவும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அந்த லேக்கை வந்து தூர் வர போகிறாங்களாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, போச்சு அந்த பொம்பளையோட பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதா, இன்னைக்கு நைட்டே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு. எது எஸ்கேப் ஆக போகிறோமா, என்ன சொல்கிற? நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போங்க, இதில் ஃபுட்டு காசெல்லாம் வச்சுருக்கேன், பின்னாடியே நான் வரேன். ஹீரோட ரூமுக்கு போய் அந்த ஸ்டாம்பை எடுத்து ஃப்ரீடம்க்கான ஐடி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம 3 பேருமே செத்து போயிடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் 2 பேரும் சேஃபாக போங்க, நான் வந்து பத்திரமா வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோட ரூமில் போயிட்டு உட்காந்து எழுதிட்டுருக்கு. ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த ஸ்டாம்பெல்லாம் வச்சுருப்பான் போல். அந்த ஸ்டாம்பையுமே எடுத்து அதை டேப் பண்ண போகிறா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டுருக்காங்க. இந்த சத்தம் அவளுக்கு கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. அந்த சைடு வந்துட்டு ஏதோ தூசியெல்லாம் தட்டிகிட்டு இருக்கா.
அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், அட நீயுமா இங்கே இருக்க, உனக்காக தான் மாஸ்டர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஹீரோக்கு இவன் மேலே ஒரு சின்ன டவுட் வருது, இவன் எதுக்கு இங்கே இருக்கா, அதுவும் மூஞ்சியே சரியில்லையே அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறேன். அந்த ஸ்டாம்ப் இருந்திருக்கும்ல, அந்த கபோர்டை பார்த்தீங்கன்னா அவள் அவசரத்தில் ஒழுங்காக அடைக்கல போல் லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கு. இது ஹீரோட கண்ணில் பட்டுருதான். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா, ஆத்தாடி போச்சு போச்சு நம்ம மாட்ட போகிறோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி சரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைட் அவருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த ட்ரெஸ் வந்து லேட்டன் ஃபெஸ்டிவலுக்காக ரெடி பண்ணது, நீ நானும் அங்கே போகிறோம், போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் இன்றைக்கி நைட்டு தானே எஸ்கேப் ஆகணும்னு பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவன் வேறு கூப்பிட்றானே, நம்ம எப்படி போகிறது, நம்ம தங்கச்சிங்க வேறு போயிடுச்சிங்களே அப்படின்னு. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கூப்பிட்றாரு, நீ என்ன வர முடியாதுன்னு சொல்கிற, ஒழுங்கா போ அப்படின்னு. சரி நம்ம எப்போ ரிட்டன் வருவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறனோ எனக்கு அந்த ஃபன்னெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகிட்டுருக்கு. சரி போகிற வழியில் தண்ணி தவிக்கும், பசிக்கும், ஃபுட்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு வரேன்றா. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. 2 பேருமே ஆன்னு பார்க்குறானுங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அம்புட்டு அழகாக இருக்கா. இதுக்கப்புறம் 2 கேரக்டர் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இதுங்க பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் இந்த சிட்டிக்கு ஒரு வழியாக வந்துட்டேன், ஆனால் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரல, உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ நாட்டோட எதிரி நாடு போல் ஹீரோவை பழி வாங்கணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட பேரை நம்ம யூகின்னு வச்சுக்கரலாம், அந்த பையனோட பேரை நம்ம யூவேன்னு வச்சுக்கரலாம். அதே சமயம் அப்படியே அந்த 2 சிஸ்டர்ஸை காட்டுறாங்க. இவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது லூஃபா வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு, நம்மளோட அக்கா வந்து தப்பிச்சு வந்துருவாங்களான்னு. எனக்கு அந்த கவலை இல்லை, அவங்க நம்மளோட உண்மையான அக்கா இல்லை அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை அப்படியே கழட்டி விட்டுருவாங்களோ, நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களோ, அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ லூஃபாக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாளே, நம்ம அக்கா அந்த மாதிரி இருந்துருவாங்களோ அப்படின்னு. இது சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னை குதிரையில் வச்சு கூப்பிட்டு போகிறேன்னு. இல்லை இல்லை எனக்கே குதிரைலாம் ஓட்ட தெரியும், நானே தனியாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா, அதெல்லாம் குதிரைலாம் ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ யதார்த்தமாக 2 பேரும் வானத்தை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வானவில் தெரியுது. ஐயையோ என்ன வானவில் தெரியுது, ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொரியன் ட்ராமாஸில் பார்த்தீங்கன்னா வானவில் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் சைனீஸ் ட்ராமாவில் வானவில் தெரிஞ்சது அப்படின்னா அது ரொம்பவே நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இந்த சைடை யானை காட்டுறாங்க. இவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வரான், உங்கள் அப்பாட்டிருந்து வந்திருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட எல்லையில் தான் செக்யூரிட்டியாக இருக்கார் போல். ஸோ அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஜாப் தானே, எப்போ வேணாலும் உயிர் போகலாம். நான் இங்கே ரொம்ப நல்லா தான்ப்பா இருக்கேன், கூடிய சீக்கிரமாக நான் ரிட்டன் வந்துடுவேன், நம்ம 2 பேரும் நம்மளோட சிட்டிக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குன்னு அந்த அசிஸ்டண்ட் கிட்ட வந்து சொல்கிறான். அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோவும் அந்த பொண்ணும் வந்துட்டு லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. சரி சரி போகட்டும், சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா இவன் தீயை வச்சு எரிக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தெரியல. இவனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமாக மாறுற மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அடடா இம்புட்டு அழகாக இருக்கேன்னு. சரி வா குதிரையை நம்ம ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க. அது ரொம்ப க்யூட்டாக ஒரு முயல் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதெல்லாமல் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இது நல்ல க்யூட்டாக தானே இருக்குது, சரி சரி வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால தான் உனக்கு வாங்கி தரேன்ட்டு அதையுமே வாங்கி கையில் கொடுத்துட்ருக்கா. இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்குது, அதனால் என்னோட கையை பிடிச்சிக்கோ, நீ மிஸ் ஆயிடுவ அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிக்காம அவனோட ட்ரெஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா. இவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, மேடம் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படியே வந்துட்டுருக்காங்களா, ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது, ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அடடா உங்களை மாதிரி ஒரு அழகை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, இந்தாங்க இந்த கேண்டியை வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கான். இவளுமே வாங்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சரியான புகைச்சலாக இருக்குது. ஸோ அந்த கேண்டியை வாங்கி அப்படியே கீழே தூக்கி போட்டுறான். அந்த பையன் பார்க்குறான், ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை, எதுக்கே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் அப்படியே முறைக்கிறானா. சரி சரி ஓகே,
எனக்கு உன்னை அடிக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கி தரேன். அவன்ட்டருந்துலாம் அத வாங்காத. வா உனக்கு அந்த முட்டாய வாங்கி தரேன் அப்படின்ற மாரி சொல்றானா? இல்ல, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி சொல்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறோம். ஏன் நாங்க வாங்கி குடுத்தா நீ வாங்க மாட்டியோ அப்படின்னு. எனக்கு அந்த கேண்டி எல்லாம் வேணாம். நம்ம இந்த கேம் விளையாடலாம் அப்படி. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அத எடுத்து பார்க்குறான். அது நெறைய க்ளூஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அத வச்சு ஒரு வேர்ட வந்து கண்டுபிடிக்கணும் போல. ஸோ ஹீரோ வந்து அந்த க்ளூ எல்லாமே படிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ஸர சொல்லிர்றா. ஸோ எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. நீங்க ரொம்பவே கிளவரா இருக்கீங்க. உங்களுக்கான ரிவார்ட் வந்து பக்கத்துல குடுக்குறாங்க. போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்ல இல்ல அங்க ரொம்ப பசங்களா இருப்பானுங்க. அவங்களோட ஸ்மெல் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கும். அதனால நீ போகாத அப்படின்னு. அதுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்காம இருக்க முடியுமா? கஷ்டப்பட்டு நான் ஆன்ஸர கண்டுபிடிச்சு நான் போறேன் அப்படின்ற மாரி சொல்றா. சரித்தா, உனக்கு அந்த கிஃப்ட் தானே வேணும். இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள போய் வாங்கிட்டு இருக்கான். இதாண்டா சமயம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைய இழுத்துட்டு அவ அங்கேருந்து ஆயி போயிட்டா. இவனும் அந்த கேண்டி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த புள்ளைய காணோம். இவ எங்கடா போனா அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி தேடி பார்க்குறான். குதிரையும் காணா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. ஆனாலும் அமைதியா தான் இருக்கான். இந்த சைடு ஹீரோயின காட்டுறாங்க. அவ பார்த்தீங்கன்னா குதிரைய அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அந்த யூகேவும் வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப இந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின கூப்பிடுறான். அவளுமே திரும்பி என்ன அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த ராபிட் லேண்டன எங்க வாங்குனீங்க? இந்த பொண்ணுக்கும் வாங்கி குடுக்கணும். அவளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படி. இவளும் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நேரா போய் ரைட்ல திரும்புங்க, லெஃப்ட்ல திரும்புங்க அப்படின்னு. ஆனா, இவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல நாங்க இந்த ஊருக்கு ரொம்பவே புதுசு. நீங்களும் கூட வாங்களேன்" அப்படின்ற மாரி சொல்றான். இவ அப்படியே யோசிக்கிறா. "இல்ல எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. உங்களுக்கு இந்த லேட்டன் பிடிச்சிருந்ததுன்னா, இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க" அப்படின்னு. அந்த லேட்டன கையில குடுத்துட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்ப யூகி வந்து கேட்குறா, "எதுக்குடா அந்த புள்ளைய வழிமறைச்சு ஏதேதோ பேசிட்டு இருக்க?" அப்படி. இந்த பொண்ணோட கண்ண பார்க்கும்போது, எனக்கு அந்த மாஸ்டர் ஆஃப் விண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வருது. "நீ எத பத்தி சொல்ற? யூன்ஹோவ கொலை பண்ணிட்டு, உன்ன ரொம்பவே அடிச்சு போட்டு போனாளே, அந்த பொண்ணா?" அப்படின்னு. ஆமா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒண்ண சொல்ல ஸ்டார்ட் பண்றான். நான் வந்துட்டு இவள அந்த ரிவர்ல தான் சேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு கட்டத்தில நானுமே அவள லாக் பண்ணி உள்ள போய் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா, அவளோட ஃபேஸ் எல்லாம் எனக்கு தெர்ல. அந்த கண்ணு மட்டும் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, அவளோட ஷோல்டர்ல லைட்டா கிழிச்சு விட்டுட்டேன் ட்ரெஸ்ஸ. அங்க வந்து ஒரு சிம்பிள் இருந்தது. அதையுமே நான் நோட் பண்ணேன். "அப்படியா? அப்ப போய் அவள சேஸ் பண்ணு. செக் பண்ணி பாரு. அவளா? இல்லையா?" அப்படின்னு. ஸோ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குதிரையில ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்துட்டுருக்காங்க. அப்ப இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா, எங்கிட்டோ இருந்து பறந்து கரெக்ட்டா குதிரை மேல வந்து லேண்ட் ஆயிட்டுருக்கான். ஹீரோயினும் பார்க்குறா, "யார்றா அவன்?" அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவளோட ஷோல்டர்ல கத்தி வச்சு அப்படியே கிழிச்சு விட்டுறான். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிள் கிடையாது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வயித்துலயே ஒரு கிக்கு விட்டுட்டுருக்கான். அவன் அப்படியே பறந்து போயிட்டுருக்கான். ஸோ இருந்தாலும் அவன் அடங்க மாட்றான். விசிறி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான். அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மெட்டல்ல தான் இருக்கு. ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. ஹீரோயின நோக்கி தான் அந்த விசிறிய பார்த்தீங்கன்னா, தூக்கி வீசிட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு யான் உள்ள வந்து அத பார்த்தீங்கன்னா, டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு தெர்ல. ஹீரோயின் எங்க ஆபத்துல இருந்தாலும் கரெக்ட்டா வந்து அட்டெண்ட் பண்ணி ஹீரோயினோட ஷோல்டர்ல அடிபட்டுருக்கும்ல, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல, அதனால இவனோட அந்த கோட் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். கவர் பண்ணிக்கோ அப்படின்னு. இரும்மா அவன போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா, அவனோட சண்டைக்கு வந்துட்டு இருக்க. அவன் ஏதோ ஒரு பின்னு மாதிரி இருக்கு. அத தூக்கி வீசுறான். யான் வந்து விலகிறான். ஆனா அந்த ஊசி பார்த்தீங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கால்ல, அந்த குதிரையோட பேக்லயே போய் பட்டுருது. அதனால அந்த குதிரை பார்த்தீங்கன்னா, தலதெறிக்க அங்கேருந்து ஓடிட்டு இருக்கு. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யூகிட்ட போய் யூகிய வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு கிடையாது. ஆனா ஆனா இவளுக்கு நல்லாவே குங்ஃபூ மத்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவள காப்பாத்துறதுக்கு அந்த யான் பையன் வந்தான். என்னது யான் வந்தானா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே! சரி விடு, இவங்கள அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின காட்டுறாங்க. அவளோட குதிரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கு. யானும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா வந்துட்டு இருக்கான். என்கிட்ட கெஞ்சு, என்னை காப்பாத்துன்னு சொல்லு. நான் வந்து உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படி. ரொம்ப ஆசை தான். நான் எதுக்கு உன்கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையிலேயே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. அந்த நேரம் இந்த ஆஃப்டர் லைஃப் கேம்ப்ல இருக்கிற சில பக்கீஸ் பார்த்தீங்கன்னா, அம்பெல்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. இதை ஹீரோயின் வந்து நோட் பண்ணிடுறா. இதனால யானை பார்த்தீங்கன்னா, அப்படியே புடிச்சு இழுத்து 2 பேருமே கீழ விழுந்துடுறாங்க. அந்த குதிரை மட்டும் ஓடிட்டு இருக்கு. அந்த கேம்ப்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டே வந்துட்டு இருக்கானுங்க. அம்பெல்லாம் விடுறானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா "அட பாவி! என்ன ஏன்டா இதுக்குள்ள இழுத்து விட்ட?" அப்படின்னு. "சத்தியமா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதும்மா" அப்படின்ற மாரி சொல்லி 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு ட்ராப் மாதிரி ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. 2ம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள விழுந்துருதுங்க.
ஸோ யான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட மடியில் தான் விழுந்து கிடக்கான். டேய் ஃபஸ்ட்டு எந்திர்றா எந்திர்றா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். இந்த பாறை மண்ணெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிடிச்சாலாம் மேலே ஏறி போயிட முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாய்சனான காற்றெல்லாம் இருக்குது. ரொம்ப நேரம் இதுக்குள்ளே இருக்க முடியாது. இருந்தாங்கன்னா செத்து போயிடுவாங்கலாம். ஸோ யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து உன்னை முதுகில் வச்சு தூக்கி விடுறேன், நீ அப்படியே மேலே ஏறி போயிரு அப்படின்னு. இவன் வந்து கேட்குறா, நீங்கள் ஒரு நோபல், நான் எப்படி போகிறது? அட நீ என் மனசுக்குள்ளேயே வந்துட்ட, உன்னை என் முதுகில் தூக்க மாட்டானா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு ஏறுறா. ஆனால் பயங்கர வெயிட்டாக இருப்ப போல். யானுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. இருந்தாலும் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எந்திரிக்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக மேலே போயிடுறா. அப்போ யான் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், என்னை இப்படியே தனியாக விட்டுட்டு போயிட மாட்டியே, என்னை காப்பாற்றுவீல அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி இரு, நான் போய் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இந்த சைடு வந்துட்டு இருக்கா. எனக்கு டைம் இல்லை, இப்போ என் தங்கச்சியை போயிட்டு நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆனால் யானை இவன் என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக நடந்துக்கிறான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இவனை இப்படியே நம்ம விட்டுட்டு போகிறது நல்லதா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா புலி இந்த மிருகங்கள்லாம் உரும்புற மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் ஷபா அப்புறம் லூஃபா இவங்க 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லூஃபா பார்த்தீங்கன்னா உளம்பிட்டு இருக்கா, இன்னும் ஏன் அக்கா வரல, ஒரு வேளை ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டானா, அது ஃபேக்கான ஐடி அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு. அடிக்கடி கத்தாதடி, இங்கே இருக்கிறவங்க காதில் கேட்டுற போது அப்படின்னு. அந்த லூசு பையங்களுக்கு கேட்டுருச்சு போல. இதுங்க ரெண்டும் வந்துட்டு மெய்ட்ஸ் போல, எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்திருக்குங்க, நம்மளை இதுகளை வேட்டையாடிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானுங்க. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர கலையவே உடச்சிட்டு வந்து அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு இருக்கா. அது யான் மேலேயுமே பட்டுருது. ஏண்டி ஏண்டி என்னை கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு. ஏண்டா உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், மேலே வாடா அப்படின்னு. ஒரு வழியாக யானும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுறான். அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, நான் உங்களை காப்பாற்ற வராமல் இருந்திருந்தா நீங்கள் என்னை வெறுத்திருப்பீங்கல்ல, நான் ஏன் உன்னை வெறுக்க போகிறேன், நீ என்ன வேணுக்குடுமாக வராமல் இருந்திருப்ப, ஒரு வேலை வழி தெரியாமல் எங்கேயாவது போயிருப்ப, இல்லைன்னா இந்த ஹோலை வந்து மிஸ் பண்ணியிருந்திருப்ப, அப்புறம் ஐயையோ யான் என்னை வந்து காப்பாற்றுங்க, ரொம்பவே பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சரி சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு மேலே நிற்கிறாளா, அப்படியே கீழே குதிக்கும் போது அவள் கால் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்பின் ஆயிடுது. ஸோ இவளும் கத்துறாளா, ஐயோ என்னாச்சு, சரி வா நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு அப்படியே குனியிறான், முதுகில் ஏறிக்கோ அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி உட்காந்துக்கிறா. அப்போது இவள் வந்து அந்த ஃப்ரீடம் ஐடியெல்லாம் எழுதி கொண்டு வந்திருப்பாள்ல, அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. என்னது இது அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறான். உடனே ஹீரோயின் அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு இருக்கா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நீ ஒரு பொண்ணு தானே, ஏன் இந்த கணம் கணக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப பேசாமல் போடா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் கத்துற சத்தம் கேட்கு. அடடா என்னோட குதிரை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா காதை வச்சு கேட்குறா. நிறைய குதிரைங்கள்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு. ஸோ 2 பேரும் அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாமல் எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுட்ருக்கானுங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வேலைக்காரங்களாமா, தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டி வீசிட்டு இருக்கானுங்க. ஹீரோனுக்குலாம் செம்ம வெறியாயிட்டுருக்கு. அவள் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறா. யான் பார்த்தீங்கன்னா ஏ என்ன நீனா பைத்தியமா, இப்போவே ஒன்று அவங்க கொலை பண்ணிடுவாங்க, அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பயமாயிடுது. ஏன்னா அவங்க தங்கச்சிங்களுமே தப்பிச்சு போதானே பிளானெல்லாம் போட்டு அந்த சிட்டிக்குள்ளே இருக்காங்க. ஒரு வேளை இவங்க கையில் இவ மாட்டிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு யான்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ஒரு சாதாரண மெய்டு, நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்காதீங்க, என்னை ஃபாலோ பண்ணியும் வராதிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. யானுக்கு பயங்கர வெறியாயிட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு ரொம்பவே கஷ்டமாகவும் தான் இருக்குது. இந்த சைடு அந்த 2 தங்கச்சியும் தான் காட்டுறாங்க. அந்த படுபாவி பசங்க பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் அத்துமீற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுங்களும் டிஃபெண்ட் பண்ணுதுங்களா. அப்போ ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா ஷபாவோட மூஞ்சியில் கீறி விட்டுறான், பயங்கரமாக ரத்தம்லாம் வருது. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்ருக்கா. அவங்களும் ஓடி போயிடுறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷபா ரொம்பவே கத்திட்டு இருக்கா, என் மூஞ்சிக்கு என்ன ஆச்சு. இவங்களும் பார்த்தீங்கன்னா சமாதானம்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இவ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் அரண்மனைக்கு போகணும், ஹீரோட்ட தான் அந்த மருந்து இருக்குது, அதை எடுத்து நான் போட்டுக்கணும், அப்போ தான் என் ஃபேஸ் வந்து சரியாகும், இந்த வடுவோட என்னால் இருக்க முடியாது, அப்புறம் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்துட்டு அந்த வேலைக்காரங்க எல்லாத்தையுமே தேடி தேடி சாகடிக்கிறாங்க தப்பிச்சு போகிறவங்கள. ஸோ நம்ம வெளியே இருக்கிறது சேஃப் இல்லை, ரிட்டன் நம்ம அங்கேயே போயிடலான்னு இவங்க 3 பேரும் ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க.
அத பார்க்கும்போது இன்னிமே இவங்களுக்கு பயமா தான் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல உள்ள வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, லைட்டெல்லாம் ஆன்ல தான் இருக்கு. சரி அவன்ட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாரி முன்னாடி வரா. இவ வந்தோனே அந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தூங்கல. ஒரு மாதிரி சோகமா தான் உட்காந்துட்டுருக்கான். இவ வந்தனால தான் அவன் லைட்ட ஆஃப் பண்ணியிருந்திருப்பான் போல. இவளும் போயிட்டு தூங்க ட்ரை பண்றா. ஆனா சுத்தமா தூக்கமே வரமாட்டுது. அதனால இவ பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேல ஏறி நின்னு எதையோ வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா வெளிய வர, "இவ ஏன் இப்படி நின்னுட்டுருக்கானே, ஏன்?" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஸோ, இதனால அவ பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே கீழ விழுந்துட்டுருக்காளா, ஹீரோ கரெக்டான டைமுக்கு போய் அப்படியே தாங்கி பிடிக்க, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. "உள்ள வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. "நேத்து அந்த ஃபெஸ்டிவல் அப்போ எங்க போன?" அப்படின்ற மாரி கேட்குறான். இவளும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதைய சொல்லிட்டுருக்கா. "குதிரை வந்து மிஸ் ஆயிடுச்சு. அத தேடி போகும்போது நானுமே தொலைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒருத்தவன் கொலை பண்ண வந்தான். என் அண்ணன் தான் என்ன வந்து காப்பாத்துனான்" அப்படி இப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அத நம்பவே மாட்றான். "உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த கதையவே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கா. "உண்மைக்குமே நீ யாரு? நீ யாரு?" அப்படின்ற மாதிரி கேட்குறானா, இவ அப்படியே பார்க்குறா. என்ன அவன் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறானே அப்படின்னு. "நான் ஒரு சாதாரண மெய்டு." "சாதாரண மெய்டா?" அன்னைக்கு டீ பார்ட்டியில அந்த வில்லன் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பாக்ஸ குடுத்துருப்பான். அதுல நீ எலியோட அந்த பாய்சன் எல்லாத்தையுமே தடவுன. எதுக்கு நீ அத பண்ணுன? அவன ஏன் நீ கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ற அப்படி. ஏன்னா, அவன் தான் என்னோட பிரதர கொலை பண்ணான் அப்படின்னு. நான் தான் உன் பிரதர கொலை பண்ணேன். அத நீ உன் கண்ணால பார்த்த. அப்புறம் எப்படி அந்த வில்லன் இதுக்கு காரணமாவ வில்லி தான் சொன்னா, என்னோட பிரதர் செத்து போனதுக்கு காரணம் அந்த வில்லன் தான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். சரி அந்த டெட் பாடி மட்டும் அந்த லேக்லேருந்து கிடச்சிருச்சு அப்படின்னா, என்னால உன்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு. இல்ல, இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. அந்த வில்லன் வந்து எனக்கும் உங்களுக்கும் எதிரி. அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எது நீ எனக்கு ஹெல்ப் பண்றீ ஆமா. உங்க மனசுல நான் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இடத்த பிடிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க. எனக்கு ஃபைட்டெல்லாம் கத்துக் குடுக்குறீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்க சைடு நான் இருப்பேன். என்ன காப்பாத்துங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ற மாரி சொல்றேன். அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க. அந்த லேக்ல இருக்கிற தண்ணி எல்லாமே எடுத்துட்டானுங்க போல. உள்ள பார்த்தீங்கன்னா 2 டெட் பாடிஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சிக்கெல்லாம் சரியான அல்லா இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த வில்லனும், அந்த பட்லருமே வந்துடுறாங்க. ஸோ அந்த பாடி எல்லாமே தூக்கி போட்டிருக்காங்க. ஹீரோயின தான் செக் பண்ண சொல்றாங்க. ஏன்னா, அவள தானே சஸ்பெக்ட்டா புடிச்சு வச்சிருக்கானுங்க. அவளும் பார்த்தீங்கன்னா, போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இது வந்து பெண்ணோட சடலம் கிடையாது. இது வந்து ஒரு பையனோட சடலம். இன்னொரு பாடியுமே தூக்கிட்டு வரானுங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட பாடி தான். ஆனா, அது ரொம்ப சின்ன வயசு பிள்ளையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு மிட் செவன்ட்டா இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, "எங்கப்பா ஏதோ ஒரு லேடிய நாங்க புடிச்சு தள்ளி விட்டோம். நாங்க கொலை பண்ணோம்னு சொன்னீங்க. அந்த டெட் பாடியே இங்க இல்லையே" அப்படின்னு. ஆனா, அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல அதுக்கு சாட்சி இருக்கு" அப்படின்னு ஒரு அம்மாவ கூப்பிடுறாங்க. இந்த அம்மா தான் அந்த லேக்கு கிட்ட நின்னு பார்த்துருக்கும் போல. "சொல்லுமா, இவ தான அந்த பொம்பளைய லேக்ல புடிச்சு தள்ளி விட்டா" அப்படின்னு. "ஆமா, ஆமா இவ தான். நான் என் 2 கண்ணால பார்த்தேன்" அப்படின்னு. கிரண் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க, "ஏன்டா நீங்கலாம் என்ன முட்டாளா? அந்த பொம்பளையோட டெட் பாடியே இல்ல. அப்புறம் எப்புட்றா நான் கொலை பண்ணியிருந்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் அந்த பாடிய எடுத்துட்டு வாங்கடா" அப்படி. பட்டர் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல நீ தான் கொலை பண்ண, நீ தான் கொலை பண்ண" அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர. அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நடுவுல வந்துட்டு இருக்கா. "இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க வந்து நீ பண்ணவே கூடாது. அந்த லேடியோட டெட் பாடி இங்க இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி நீ இவள அட்டாக் பண்ணலாம்? இவ வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட். கிளம்பு கிளம்பு" அப்படின்னு. ஸோ இந்த வில்லனுக்கு தான் பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஹீரோயினா அவங்க 2 தங்கச்சியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கானா அப்படி இப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. அப்போ ஷபா பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. "நீங்க எங்க ஃபேமிலியில வந்து சேர்ந்தது ரொம்பவே நல்லதா போச்சுப்பா." இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. "ஏதோ உங்க ஃபேமிலியில வந்து நான் சேர்ந்தேனா? புரியலையே என்ன சொல்ல வர?" அப்படின்னு. ஸோ இதுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிடுறாங்க. "நீங்க வந்துட்டு உண்மைக்குமே எங்களோட அக்கா கிடையாது. எங்க அப்பா தான் உங்கள தத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த உண்மைய உங்ககிட்ட சொன்னா, எங்க 2 பேத்தையுமே தனியா விட்டுட்டு போயிருவீங்களோன்னு தான் அவங்க கிட்ட நாங்க சொல்லல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல எனக்கு உறவு அப்படின்னா நீங்க 2 பேரும் மட்டும் தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க 2 பேத்தையும் விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் அந்த 2 தங்கச்சிக்குமே நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த வுடன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த அக்கா கூட குடுத்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே முக்கியம். அவட்ட குடுத்துரு அப்படின்னு. அத இப்பதான் குடுக்குறாங்க. அத எடுத்து இவ பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒண்ணுமே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ கொண்டு வந்து குடுக்குறா. ஹீரோ உங்க கிட்ட குடுக்க சொன்னா அப்படி. ஸோ இவளும் அத ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஷபாவோட வளையல் இருக்கு. அந்த ஹெட்டு கீழ விழுகும்போது வளையல புடிச்சுட்டே விழுந்திருப்பாங்கல்ல, அந்த வளையல் தான். அத பார்த்தோனே அவளுக்கு செம்ம பீதியாயிடுது. ஸோ ஹீரோவ தான் பார்க்க வந்துட்டுருக்கா. ஃபர்ஸ்ட்டு காஃபி எல்லாம் குடுக்குறா. பட் எதுவுமே சொல்லல. அங்கேருந்து போறாளா, ஹீரோ வந்து கேட்குறான்,
உனக்கு நான் பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போற அப்படி. ரொம்பவே தேங்க்ஸ் என்ன காப்பாத்துனதுக்கு அப்படின்ற மாரி சொல்றா. நைட்டு ஃபுல்லா என்னோட அசிஸ்டன்ட் வந்து அந்த லேக்ல இறங்கி அந்த பாடிய தேடுனா. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவியா அப்படின்னு. அப்போ நான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் நான் தனியா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன். எதுக்கு? எதுக்கு நீ அவன்ட்ட போய் தேங்க்ஸ் சொல்லப் போற? நீங்க தானே சொன்னீங்க நைட்டு ஃபுல்லா பாவம் அவர் தானே அந்த லேக்ல இறங்கி தேடினாரு. அப்ப நான் அவர்கிட்ட தானே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. ஓ மேடம் அந்த மாதிரி வரீங்களா அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். இதில் வந்து ஒரு மோதிரம் இருக்குது. அதை வந்து நம்ம ஆயுதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உனக்காக கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ தான் இப்போ என்னோட அசிஸ்டண்ட்டை ரொம்ப பெருமையாக பேசுன. அதனால் இந்த கிஃப்ட்டை நீ அவன்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். போனவ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கா. என்னோட விரலுக்கு இந்த மோதிரம் கரெக்டாக இருக்குது. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இது ஃபிட் ஆகாது. அதனால நான் இதையே வச்சுக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு இது கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்க ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஹீரோயின் வந்து யான் கூட சேரணுமா இல்லை ஹீரோ கூட சேரணுமா அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக இவ யான் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா யானை வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் கூட சேரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.